கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தென்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளில் கூட 119வது சங்கீதம் 105வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை குறித்து இந்த வசனம் சொல்கிறது, உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இருளிலே நடக்கின்ற வேளையில், இந்த உலகத்தில் சில நேரங்களில் நாம் தடுமாறி விடக்கூடியதான நிலையில் வரலாம். நமக்கு நம்முடைய பாதையில் நமக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவருடைய அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதான ஹெட்லைட் ஒன்று கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அவருடைய பாதைக்கு வெளிச்சம் கெடுப்பதற்காக அந்த தலை மேலே வச்சிருக்கிற அந்த கவசத்தின் மூலமாக ஒரு ஹெட்லைட் அடிக்கும். அந்த வெளிச்சம் அவருடைய கால்களுக்கு தீபமாக இருக்கும், அதே நேரத்தில் அவருடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கணும். கால்களுக்கு தீபம், அதே நேரத்தில் பாதைக்கு வெளிச்சம். பாதைக்கு அந்த நேரத்தில் ஒரு சுரங்கத்தில் நீங்கள் போகிறீங்கன்னு வைத்துக்கணும்னு சொன்னால் அது எப்படி போகிறோம், எந்த இடம் தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு வெளிச்சம் நமக்கு அந்த தலையின் மேல் இருக்கிற விளக்கிலிருந்து வந்து கொண்டு இருக்கும். அந்த விளக்கின் வெளிச்சத்தின்படியாக சுரங்கத்தில் செல்கிறவர்கள் சென்று கொள்வார். நம்முடைய உலகத்தில் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நமக்கும் வெளிச்சம் தேவைப்படுகிறது. இருளிலே நடக்கின்ற வேளையில், நமக்கு தடுமாறி போகின்ற வேளையில் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறது, பாதைக்கு தீபமாக இருக்கிறது. நாம் செல்கின்ற பாதையிலே நமக்கு தேவையான வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் பிரயோகிக்கின்ற வேளையில் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு போதுமான அனுதின வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியிருக்கிறார். நமக்கு அவர் கொடுக்கிறதான வேத வசனத்தின் வெளிச்சத்தின்படியாக நடப்போம் என்று சொன்னால் நமக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய பாதைகளுக்கெல்லாம் அது வெளிச்சமாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வசனம் எங்களுடைய ஆண்டவரே பாதைக்கு தீபமாக இருக்கிறது, ஒரு ஒளியை போல இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய பாதைகளுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளிச்சத்திலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.